அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். மாதவிலக்கு முதல் உடல் சூடு வரை ஓட்டும் துத்திக்கீரை. பெண்களுக்கு வரப்பிரசாதமாக அமையும் துத்திக்கீரையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி என்னென்ன மருத்துவ குணங்கள் இதில் நிறைந்திருக்கிறது வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த துத்திக்கீரை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியை தரக்கூடியது. அதனால தான் உடல் சூடு உள்ளவங்களுக்கு இது மருந்தாக பயன்படுது. இந்த கீரையை மூல நோய்க்கு மருந்தாக இன்று வரை பயன்படுத்துகிறாங்க. மூல நோயால் அவதிப்படுபவங்க வாரத்துக்கு ஒரு முறை இந்த கீரையை அரைத்து வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் குடித்து வந்தாலே போதும், மூல நோய் கட்டுக்குள் வரும் என்று சொல்லுறாங்க. சிறுநீர் கடுப்பு, சிறுநீர் எரிச்சல், குடல் புண், வாய்ப்புண்கள், உடலில் உள்ள கட்டிகள், புண்கள், அத்தனை உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த கீரை பயன்படுது. உடல் குளிர்ச்சி பெற பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பசும்பாலுடன் துத்தி இலை பொடியை சேர்த்து சாப்பிடுவாங்க. உடல்ல கட்டிகள் இருந்தாலும் இந்த குளுகுளு இலையை அரைத்து கட்டினால் நிவாரணம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. முக்கியமாக பெண்களுக்கு துத்திக்கீரை ஒரு அருமருந்தாக செயல்படுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை கோளாறுகளை ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்யக்கூடிய தன்மை இந்த துத்திக்கீரைகளுக்கு உள்ளது. அதே போல் மாதவிலக்கு சமயங்களில் ஏற்படும் வயிற்று வலியை இந்த கீரை சரி செய்து விடுகிறது. அதிக உதிரப்போக்கு இருந்தாலும் இந்த கீரையை சமைத்து சாப்பிடுங்க. உங்களுடைய அதிக உதிரப்போக்கு பிரச்சனை சரியாயிடும். இந்த துத்திக்கீரையை சமைத்து சாப்பிடலாம், அல்லது இதில் சாறு எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு கைப்பிடி துத்தி இலையை சுத்தம் செய்து நன்றாக அலசி தண்ணீர் விட்டு அரைத்து சாறு பிழிந்து எடுத்துக்கங்க. இதில் சுட்டு கறியாக்கிய வசம்பு கறியை சிறிது சேர்த்து வெறும் வயிற்றில் 3 நாள் குடித்து வாங்க. மாதவிலக்கு வலி தீர்ந்துவிடும். அதிக இரத்தப்போக்கும் கட்டுக்குள் வரும். அது மட்டும் இல்லைங்க, வெள்ளைப்படுதல் கோளாறுகளை இந்த கீரை சரி செய்கிறது. வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஆரம்ப கட்டமாக இருந்துச்சுன்னா உடனே இந்த கீரையை சமையலில் பயன்படுத்தி சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது துத்திக்கீரையை பசும் நெய்யும் சேர்த்து வதக்கி சமைத்து சாப்பிடும்போது இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை மெல்ல மெல்ல குறைய துவங்கும். அல்லது துத்தி இலையை சுத்தம் செய்து கழுவி நெய்யில் வதக்கி சுடுசாதத்தில் பிசைந்து சாப்பிடுங்க. வெள்ளைப்படுதல் பிரச்சனை சரியாயிடும். அல்லது இந்த கீரையின் விதைகளை தூள் செய்து வெந்நீரில் கலந்து குடித்து வாங்க, நிவாரணம் கிடைக்கும். அதே போல் பாசிப்பருப்பு வேக வைத்து துத்தி இலைகளை சேர்த்து நெய் சேர்த்து வதக்கி சாதத்தில் கலந்து 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வெள்ளைப்படுதல் பிரச்சனை சரியாயிடும். இந்த துத்தி செடியின் இலைகள் மட்டுமல்ல, இந்த செடியின் பூ, காய், வேர் போன்ற பாகங்களை பறித்து சுத்தம் செய்து கசாயம் போல காய்ச்சி குடித்து வரலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மிகவும் நல்லது. பெண்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் இவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த துத்திக்கீரையை பெண்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம்னே சொல்லலாம் அல்லவா? ஸோ மாதவிலக்கு சமயத்தில் அதிகமான வலி, அதிகமான உதிரப்போக்கு மற்றும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை உள்ள பெண்கள் மருத்துவர்களோட முறையான ஆலோசனையை பெற்று இந்த துத்திக்கீரையை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழுங்க. வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும். நன்றி.